நோம்பு வச்சுக்கிட்டு துணியை துவைக்க முடியல. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. துணி துவைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கேட்குறேன், வாங்கி கொடுக்குறாங்களா? வாங்கியே கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இந்த துணி துவைக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்ட்டு எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன், வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. இவங்களை நம்பி ஒரு புரோஜனமும் கிடையாது. இவங்க வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. பாப்பாட்ட சொல்லியாச்சும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கேட்கணும். பாப்பா வரட்டும், இல்லாட்டி போன் போட்டாச்சும் பாப்பாட்ட சொல்லணும். எனக்கு ஒரு வாஷிங் மிஷின்னால துணி துவைக்க முடியல பாப்பா, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி அனுப்பி விடுங்க இதை சொல்லணும் பாப்பாட்ட. அவங்க வர கேட்பாங்க, ஏன் உன் வீட்டுக்கார் வாங்கி கொடுக்க மாட்டாரா, என்ன செய்கிறாரு, ஏன் வாங்கி கொடுத்தான்னா உனக்கு சொல்லுவாங்க. அதுக்கு வர என்ன பதில் சொல்ல போறேன் தெரியல. வாப்பாட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏன் வாப்பாட்ட கேட்டேன் வாஷிங் மிஷினு நான் வாங்கி கொடுக்க மாட்டானா என்று சொல்லுவாங்க. சொல்லட்டும், வாங்கி தரேன் எப்போ வாங்கி கொடுக்குறது? என்னால் துணி துவைக்க முடியுதா? வாங்கியே கொடுப்பாங்க. வாங்கி பாப்பாட்டே சொல்லி வாங்க வேண்டியதான், வேற வழி இல்லை. துணி துவைச்சு காயப்படவே இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு. மீன் வர வாங்கி இருக்கு, அந்த மீனை வர வாங்கி எடுக்கணும், கழுவி சகருக்கு சமைக்கணும். இப்போ பராட்டா வர சொல்லணும், மாவு வர குழைக்கணும். நானும் என்னென்ன வேலை தான் பார்க்கறது. வேலை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நோன்பு வச்சிடும் போது ரொம்ப வேலை வளருது. ஒரு குடி தண்ணி இல்லாமல் இந்த கிணத்துல தான் தண்ணி மொள்ள வேண்டியா இருக்கு. இது வேற ஒரு தொல்லை. இதுல தண்ணி இருக்காகிட்டே கையெல்லாம் இட்டு போகுது. என்ன செய்யறது? தனியா கடந்து நானா புலம்பிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் எங்க தான் போனாங்கன்னு தெரியல. எங்க போனாங்க? கஞ்சி வர வாங்கணும். ஆலியங்கானு பெரியங்கானு எங்க போனாங்க? ஆலியா காணு. எத்தனை மணிக்கு தான் வருவாங்கன்னு தெரியல. என்ன செய்யறது? யார் போய் கஞ்சி வாங்குவா? வராரா வழியே தெரியலையே. இதை சொல்லு, என்னாடி இந்த பக்கம் காற்று அடிக்குது? இங்கே போகிற கொழுநாட்டுக்கு போறியா? ஆமாக்கா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஏண்டி கொழுநாட்டுக்கு போகிறதா இருந்தால் தானே இந்த வழியாக போவேன். கொஞ்ச நாளாகவே காணு, ஏன் போகிறது இல்லையா? போகிறது தான்க்கா, இப்போ நோம்பு வந்துட்டுலேருந்து சரியாக போகிறது இல்லை. இப்போ எங்கே நோம்பு வச்சுட்டு வேலை கரெக்டாக இருக்குது. அத்தை மாமாலாம் இங்கே தானே இருக்குதுவா, அதுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு கிடக்க வேண்டியா இருக்குது. எல்லாரும் நோம்பு. ஏன்டி கஞ்சிலாம் வாங்குவீங்களே, நாங்களாம் குடித்தது இல்லைல்ல, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தானாடி. எல்லாவே கஞ்சி வேணுமாக்கா உங்களுக்கு? முதல்ல சொல்லியிருக்கலாம்லக்கா. ஏண்டி நோம்பு வந்துட்டுலேருந்து ஒன்னே நான் கண்ணால் காணல, நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது? நீ வந்தால் தானே இந்த பக்கமே காணுவேன் உன்னை. ஆமாக்கா, யார்கிட்ட சொல்லுவீங்க தெரியாதுல்ல உங்களுக்கு. நான் வந்தால் சொல்லுவீங்க கஞ்சி இருந்தால் கொண்டு வந்து கொடுண்டு. நான் இந்த பக்கம் வரவே இல்லை, அதனால நீங்கள் சொல்லலை. என்னக்கா செய்கிறது? கஞ்சி இன்னைக்கு வாங்கலக்கா. வாங்கலையா? ஏண்டி நோம்பு தானே வச்சுருக்கீங்க, நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சி தானே குடிப்பீங்க. எனக்கு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறந்தா மனசு திருப்தியாகவே இருக்காதுக்கா. கஞ்சி கொஞ்சம் குடிச்சா தான் நோம்பு திறந்தா மாதிரி இருக்கும் எனக்கு. அப்பயா வாங்கல? மாமா இருக்காங்களாக்கா, மாமா அவளுக்கு கஞ்சி குடிச்சா வாயுவான், அவளுக்கு இடுப்பை பிடிச்சிக்கிதான். அதுக்கு எல்லாருக்குமே இடுப்பை பிடிச்சிக்கும். அதனால 2 நாளைக்கு ஒட்டி தான் கஞ்சி குடிக்கணும், டெய்லி குடிக்கக்கூடாதுன்ட்டு வாங்க போக மாட்டாங்கக்கா. வாங்கவே போக மாட்டாங்க. இது என்னடி ஐசியம்? கஞ்சி குடிச்சா எடுப்ப பிடிச்சிக்கம்மா. சரி, நீங்கள் தான் டெய்லி குடிக்க வேணாம், எங்களுக்காக இந்த மாதிரி கொடுக்கலாம்ல வாங்கியாவது கொஞ்சம். மாமாக்கு அதை குடிக்கலண்டா எல்லாருமே குடிக்கக்கூடாது அக்கா, யாருமே குடிக்கக்கூடாது. அதை குடிச்சா தான் நாங்களாம் குடிக்கணும், இல்லாட்ட குடிக்கக்கூடாதும்பாங்க. அது கிடக்குப்பா, நல்லா விஷயம் தான். ஏன் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு குடிக்கலண்டா, ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்கள் குடிச்சிட்டு போங்க. அதுக்கே ஏன் இப்படி செய்கிறாரு? அவரு போய் வாங்கணுன்ட்டு இப்படி செய்கிறாராடி? ஏன் உங்கள் வீட்டுக்காருங்க அவரை போய் வாங்கிட்டு சொன்னானா? ஏக்கா நீங்கள் வேறு கேட்குறீங்க? அவரு போகலன்னு தான் சொல்லுவாங்க, மாமா போக வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பாப்பா கோட்டை கழிச்சு அந்த கோட்டையில் நெல்லுன்னு சொன்னால் அப்படியே நிற்பாருக்கா. இந்த இடத்துல ஒரு கோட்டை கழிச்சு அவர் பாப்பா நெல்லுன்னு சொன்னாலும் அப்படியே நிற்பாருக்கா. அவர் அசைய மாட்டார். அப்படி உள்ள புருஷனை வச்சுட்டு நான் என்னக்கா செய்யறது சொல்லுங்கள்? என்ன செய்யறது? இவங்க போக வேணான்றாங்க மாமா, அதுக்கு அவ்வளோ போக மாட்டேங்கிறாக்கா. ஆனால் அவள் பாப்பாவுக்கு பிடிக்காது, அதெல்லாம் யாரும் கஞ்சி குடிக்க கூடாது என்று சொல்லிடுறாங்க. எனக்கு மனசு கேட்கல, எனக்கு கஞ்சி குடிக்காம ரொம்ப தொந்த மாதிரியே இல்லை. அதுக்காக கொழுநாட்டுக்கு போகிறேன், பாத்து மாதிரி எப்பயாச்சும் கொஞ்சம் கஞ்சி வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகிறேக்கா. ஆமாம், கொழுந்து அவுட்டில் அதுவளுக்கெல்லாம் எடுப்ப பிடிச்சிக்காதா? வாயு இல்லையா? அதுவும் வாங்குங்களாடி டெய்லி?
அதெல்லாம் வாங்கக்கா. பாத்துமா அப்படி இருக்காளே, அவளுக்கும் என்ன மாதிரி கஞ்சி இல்லாம நோம்பு திறக்க மாட்டா. அவன் எப்படியாவது புருஷன் அப்படி வாங்கிட்டு சொல்லிடுவா. அப்படி வாங்கிட்டு வந்துடுவாரு கொழுனா போய். அவர் வந்து அவன் வாப்பா அங்கெல்லாம் இருக்காங்க, அதுக்காக அவர் வந்து யாருக்கு பேச்சு கேட்க போறாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க. சொல்லியிருந்தா மச்சான் வாங்கிட்டு வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறதுக்காக போறேன். அம்மா எத்தனை நாளைக்கு கஞ்சி வாங்க மாட்டீங்க? நேற்று வாங்கினாக்கா, இன்னைக்கு வாங்கல, நாளைக்கு வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு வாங்க போறாங்க என்னன்னு தெரியல. இவங்களே போக சொல்லணும், இவங்கள போக சொன்னா இவங்க போவாங்க, போக சொல்லணும் இவங்க போக மாட்டாங்க. என்ன செய்து போங்க. ஏண்டி உன் மாமியாங்க சொல்ல மாட்டாங்களாடி? மாமி சொல்லுவாங்கக்கா, அங்களையா கஞ்சி குடிச்சாலும் எனக்கு கஞ்சி குடிக்காம சரியா வரல நோம்பு தரத்துன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் மாமா சத்தம் பண்ணுவாங்க. கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாங்க, இது காலம் வைக்கிறது கஞ்சி வைக்கிறது கறக்க முடியா? யார் வைத்தியம் பண்றது, யார் டாக்டர் செலவு பண்றது? அதெல்லாம் யாரும் குடிக்க கூடாது. அதெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடும். டெய்லியும் குடிக்க கூடாது. எனக்கு ஒரு நாளைக்கு தான் குடிக்கணும், 2 வாட்டி தான் குடிக்கணும். சத்தம் வருவாதுக்கா மாமனாரு. அதுதான் மாமா வாய்க்கு பயந்துக்கிட்டு மாமியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லதுடி. இப்போ கொழுவு நாட்டுக்கு போகிறேன், இங்கே போய் கஞ்சி வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வந்து இங்கே நோம்பு திறந்தாண்டா உன் மாமனாக்கு தெரிஞ்சு ஏச மாட்டாராடி? எப்படி அங்கே போய் வாங்கிட்டு வந்து நான் வாங்கிட்டு வராத போன்னு சொல்லிட்டு ஏச மாட்டாரு? ஏக்கா எனக்கு எங்கள் மாமனார் பற்றி தெரிஞ்சிருந்தா நான் செய்வேனா? இப்போ மணி எத்தனை? 6:15 ஆகுது. மணி 6 போகுது. இந்த நேரத்தில் போனாக்கா நான் கஞ்சி வாங்கிட்டு அங்கேயே நோம்பு திறந்துட்டு வந்துடுவேன். ஓ அப்படி போதாடி கதை. நல்லா நல்லா தான் யோசனை பண்ணியிருக்கிற. மாமனாருக்கு பயந்துக்கிட்டு இந்த நேரத்துக்கு போனால் பாத்து மாதிரியும் நோம்பு வச்சிருக்கோம், மச்சாலாம் நோம்பு வச்சிருப்பாங்க. அவளோட சேர்ந்து நானும் நோம்பு வந்துட்டு கஞ்சியை குடிச்சிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு இங்கே வந்துடுவேன். வந்தால் மாமா கேட்பாங்க, ஏன் நோம்பு தொட்டு என்ன செஞ்சேன், அங்கே போய் உட்காந்து கேட்பாங்க. அப்போ சொல்லுவேன், நான் சும்மா போனேன், ஒரு வேலையாக போனேன், பாத்து மாதிரியும் மச்சானோ நோம்பு வந்துட்டு போட்டு சொல்லிட்டாங்க. சொல்லும் போது என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு சும்மா நோம்பு வந்துட்டு வந்துட்டேன். ஒன்றும் சாப்பிடல, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்த மாமா சொல்லிடுவேன். அக்கா இதை நல்ல ஐடியாவை தாண்டி இருக்கு. நல்ல ஐடியா தான், போயிட்டு வா. அக்கா நாளைக்கு கஞ்சி வாங்க மாட்டாங்க, நாளைக்கு வாங்குவாங்க மாமா. நான் தெரியாமல் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன்க்கா. தெரியாமலாம் எடுத்து வரவானாடி? உன் மாமிகிட்ட சொல்லி அதை எடுத்துருவாங்க. உன் மாமியாங்கிட்ட சொல்லி. சரி மாமிகிட்ட சொன்னா அவங்க எடுத்துட்டு போகணும் தான் சொல்லுவாங்க. மாமா தான் ஏதாவது நான் ரெண்டு பேசிட்டே பாருக்கா. அவர் பேச்செல்லாம் ஒன்று பேச முடியாது. நான் எடுத்துட்டு வந்து தரேன்க்கா. இப்போ போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.